Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நண்டு வாங்குறதா இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தண்ணி சேர்த்து பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நண்டை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. 1/4 கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி வெந்து வந்திருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.